ஒரு கோமியத்தை பத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு. நீங்க யாரும் கேட்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. நானே சொல்றேன், கோமியத்தை வந்து குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும், அது குடிக்க கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்றேன். கோமியம் என்பது எல்லாராலையும் வந்து இந்துக்களால புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்க குடிங்க, உங்களுக்கு பிரியலைன்னா குடிக்காதீங்க. யாரும் யாரையும் இங்க வம்பு பண்ண முடியாது. இந்த உணவை தான் நீ சாப்பிடணும், இதை தான் நீ குடிக்கணும், இந்த கடவுளை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், யாரும் வம்பு பண்ண முடியாது. அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் இங்க எதுவுமே தப்பும் இல்லை, தடையும் இல்லை. இப்ப கோமியத்தை இப்படி குடிச்சு தலையில தெளிச்சுக்குவாங்க இந்துஸ். நாங்களும் பண்ணியிருக்கோம், கேப்டன் நான் எல்லாருமே பண்ணி, எங்க வீட்லயும் கூட நாங்க மாடு வளர்க்குறோம். அது அவங்க நம்பிக்கை. அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு தனி நபரினுடைய உரிமை. அதுல யாருமே வந்து தலையிட முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன். மருத்துவ குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க, அதுல பாக்டீரியாக்கள் இருக்கு, மனிதனுக்கு உகந்தது இல்லை என்று ஒரு கருத்து. அதுதான் நான் சொல்லிட்டேன் தெளிவா. 2 பக்கம் 2 விதமான கருத்து. இது வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல சொல்றாங்க. ஒரு விஷயம் நீங்க யாருமே இது வரைக்கும் கேட்காதத பேசாதத நான் சொல்றேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அந்தந்த மனிதர் அவங்க யூரினை அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் சொல்லியிருக்காரு. இது ரைட்டா ராங்கா அப்படின்றது அவங்க கருத்து. நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எங்க பெரியவங்களே இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கண்ணுல இன்ஃபெக்ஷன் வந்தா ஒரு டிராப் அவங்க யூரினை விடணும், வாயில பிரச்சனைனா யூரினை வாய் கொப்பளிச்சா அந்த பிரச்சனை போயிடும், ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினை குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்த நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்ப இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இதை எல்லாரும் வரவேற்கிறீங்களா? இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம், விருப்பு தான். இதுல யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இல்ல, அது மாதிரிதான் இந்த கோமியம் விஷயம். ஒரு மனிதனுடைய யூரினை அவங்க யூரின் அவங்க குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறப்போ, கோமியத்தை ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமா என்பது ஒரு தனி நபருடைய விருப்பம். சரிங்களா? அது சொல்றாங்க. இல்ல, அவர் சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட்டதை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்காரு. நிரூபிக்கட்டா அதுக்கப்புறம் எங்க கருத்து. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு இப்ப நேரடியாக பொதுக்கூட்ட மேடைக்கு தான் வந்திருக்கேன். சென்னையில இருந்து பை ரோட் தான் வந்தேன். உங்க எல்லாத்தையுமே என் மனவேதனையை இந்த நேரத்துல பதிய வைக்கிறேன். ஏன்னா நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்த ஒரு நல்ல உயிர் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். அதனால ஜகபர் அலியை நினைச்சு உண்மையிலே நான் கண் கலங்குகிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயம் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகைக்காரங்க, உண்மை வெளியே வரணும், நியாயம் கிடைக்கணும், அந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய எங்க பத்திரிகையாளரிடம் நான் கேட்டுக்கிறேன். உண்மையை நீங்க வெளியே கொண்டு வாங்க. என்ன நடந்தது என்பதை நிச்சயம் மக்களுக்கு தெரியப்படுத்தி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி முதல்லயே என்னுடைய பதிவை நான் உங்ககிட்ட பதிய வைக்கிறேன். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் கேளுங்க. நம்ம அதுதான் இப்ப நாங்க வந்து இங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம் தேமுதிக சார்பாக அப்படின்னு சொன்ன உடனே சிபிசிஐடிக்கு இந்த கேஸை வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுவே இந்த கேஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றதை இந்த நேரத்துல நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்க சிஐடி வந்து இங்க தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிபிசிஐடி கிட்ட இது போகும்போதுதான் நிச்சயமாக இந்த இடத்துல என்ன நடந்தது, எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் என்கின்ற அத்தனை உண்மைகளும் ஒரு வெள்ளை அறிக்கையாக, உள்ளங்கை நெல்லிக்கனியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும். அதனால சிபிசிஐடிக்கு இது மாற்றம் செய்ததை மனப்பூர்வமாக தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். யாருமே பார்க்கலீங்க. அதுதான் என்னோட மனவேதனையே. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசு உடனடியாக கொடுக்குறாங்க.